அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனின் ஒற்றா பெருங்கருணையும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுவதாகும். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ நபர்களுக்கு வழங்காத இந்த நேர்வழியை, இந்த அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு கூட்டத்தை மாத்திரம் அல்லாஹ் முஸ்லிம்களாக தேர்வு செய்து இந்த உலகத்தில் நம்மை நடை போட செய்திருக்கிறார். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த இந்த வேளையில் சில அடிப்படை கடமைகளை குறித்து, சில விஷயங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறேன். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருடியது கிடையாது. அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. வட்டி வாங்கக்கூடாது என்ற சிந்தனை இருக்கிறது. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். சுட்டு போட்டாலும் விபச்சாரம் செய்து விடுவோமா? செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போமா? இணை கற்பிக்க மாட்டோம். அடுத்தவருடைய பொருட்களை அபகரித்து விடுவோமா? திருடி விடுவோமா? மோசடி செய்து விடுவோமா? எந்த காலகட்டத்திலும் அதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கை இருக்காது. அதையெல்லாம் தவிர்த்து வாழ்கிறோம்ல. தாடி வைக்கிறோம், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹிஜாபை அணிகிறார்கள். இப்படியெல்லாம் சில வழக்க முறைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஏன் செய்யறோம்? கேள்வி எழுப்பி பாருங்க. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். எதற்காக கடைபிடிக்கிறோம்? ஏன் வட்டி வாங்குறது கிடையாது? ஏன் மது அருந்துவது கிடையாது? ஏன் புகைப்பிடிப்பது கிடையாது? ஏன் கஞ்சா அடிக்கிறது கிடையாது? ஏன் அடுத்தவர்களுடைய பொருளை சுரண்ட வேண்டும் என்ற சிந்தனை இல்லை? ஏன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு வாழ்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்க்கிறோம்ல, புகை பிடிக்கக்கூடிய, வட்டி வாங்கக்கூடிய, இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சீர்கேடுகளையும் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நாமெல்லாம் ஏன் இந்த கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. உறவுகளை அரவணைத்து வாழுகிறோம். ஏன் இந்த சூழலை நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்றைக்காவது யோசித்தது உண்டா? ஏன் அப்படி வாழ்கிறோம்? ஆனால் இது ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டிய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது விதியாக்கி இருக்கிறான். ஆகையினால் நாம் இந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹ் அனுமதித்ததை நாம் செய்யலாம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் தடுத்த விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஆழமாக பதிந்திருப்பதின் காரணத்தினால் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுவது கிடையாது. அப்ப அதே திருமறை குர்ஆனும் அதே இறை தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நாம சொன்னது இப்ப எல்லாமே பின்னாடி தான். இதற்கெல்லாம் மேல ஒரு கட்டளையை அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹும் இதற்கு மேலான ஒரு கட்டளையை சொல்கிறேன். நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீர்களே ஆனால் 2வது அத்தியாயம் அந்த முதல் ஒரு 6 வசனத்தை படித்து பாருங்க. அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அல்லாஹ் சொல்கிறான், இது நேர்வழி காட்டும். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ் அருளியதை நம்புவார்கள், முன்னாடி உள்ளதை நம்புவார்கள், பின்னாடி உள்ளதை நம்புவார்கள். அவர்கள் யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மறைவானவற்றை அனைத்தையும் நாம் நம்புகிறோம். வானவர்கள் இருக்கிறார்கள், இறை தூதர்கள் இருந்தார்கள்,
அதற்கு முன்பாக பல இறை தூதர்கள் இருந்து மறைந்திருக்கிறார்கள், சில இறை தூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் அனைத்தையும் நாம் கண்ணால் பார்க்கவில்லையானாலும் உள்ளத்தால் அதை ஏற்றிருக்கிறோம். அதைதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். கபருக்குள்ள வாழ்க்கையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஆனா நம்புகிறோம். அல்லாஹுவை பார்க்க முடியுமா? மறுமையில் தான் பார்க்க முடியும், ஆனா நம்புகிறோம். இப்படி நம்முடைய அறிவுக்கு மீறி இருக்கக்கூடிய மறைமுகமாறு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் நம்புவார்கள். யார்? முத்தகீன்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்று பேசுகிறேன். அப்ப நம்பி இருக்கிறோமா? அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், யுகீமூன ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இது இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அனைத்தையும் நம்புகிறோம். அனைத்து விதமான சகல காரியங்களையும் அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நம்புகிறோம். ஆனால் தொழுகை என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ் உயர்த்தி தூக்கி பிடித்து பேசிய இந்த வணக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எத்துணை நபர்கள் பின்பற்றுகிறோம். முஸ்லிம்னா தாடி வச்சா சொர்க்கம் போயிடலாமா? ஃபாத்திமான்னு பேர் வச்சா சொர்க்கம் போயிடலாமா? முகம்மதுன்னு பேர் வச்சா சொர்க்கம் போயிடலாமா? என்ன சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் நம்பினா, தூதரை நம்பினா, கபருக்குள்ளையுடைய வாழ்க்கையை நம்பினால் சொர்க்கம் போய் விடலாமா? அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறான்னா என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? பிரதானமாக இருப்பது தொழுகை அல்லவா? தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா? வருங்கால சந்ததியர்கள் தொழுகையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்த பெற்றோர்களாக இருக்கிறோமா? காலையில ஸ்கூலுக்கு போலனா கேட்கிறோம், காலேஜுக்கு போலனா கேட்கிறோம், வேலைக்கு போலனா கேட்கிறோம், ஃபஜர் தொழுகை ஏன் தொழுகல கேட்டீர்களா? ஃபஜர் தொழுகையை தொழுகாமல் உறங்கி விட்டோமே, தூங்கி விட்டோமே என்ற பதட்டம் உள்ளத்திற்குள்ளே வந்ததா? ஏன் வரல? ஸ்கூலுக்கு போலன்னா பதட்டம் வருகிறது, கோபம் வருகிறது. வேலைக்கு போகலன்னா சம்பளம் கட்டாகுமே, பதட்டம் வருகிறது. ஆனால் தொழுகையை விட்டு உறங்கி விட்டோம், தொழுகை தொழுகாமல் இருந்து விட்டோம். அதற்குண்டான கவலை இல்லை, வருத்தம் இல்லை, அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான என்ற பயம் இல்லை. அப்ப என்ன நிலை? அப்ப அல்லாஹ் வட்டி வாங்கினாதான் கேள்வி கேட்பானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருடினால் தான் கேள்வி கேட்பானா? விபச்சாரம் செய்தால் மட்டும்தான் கேள்வி கேட்பானா? தொழுகையை தொழுகவில்லை ஆனால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரண படுக்கையில் வரை தொழுகையை தொழுதார்களே. அவனா வாயில சொல்லிக்கிறோம், என்ன சொல்லிக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். என்ன பண்ணீங்க? நபிகளார் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோமையானால் அவர்களுடைய வார்த்தை என்ன, அவர்களுடைய செயல் என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததா? வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறதா? அப்புறம் என்ன நபிகளார் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம்? வாய் வார்த்தையா? பொய் சொல்கிறோமா? என்ன நிலை? கேள்வி எழுப்பி பாருங்கள், உள்ளத்துக்குள்ள கேள்வி கேளுங்க. நபிகளார் அவர்களை ஒருவன் பேசி விட்டானால் ரத்தம் கொதிக்குது. ஆனால் நபிகளார் அவர்கள் சொன்ன கட்டளையை நாம் செய்யவில்லையே, வெக்கி தலை குனிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு காலைல ஃபஜர் தொழுகலையே, நேற்று இஷா தொழுகலையே, அசர் தொழுகலையே, மகரிப் தொழுகலையே, இறைவா என்னை மன்னித்து விடு கையேந்தினோமா? பயம் இருந்ததா? இல்லை. நம்முடைய சிந்தனையில் என்ன தெரியுமா இருக்குது? நம்முடைய சிந்தனை இரண்டு விதமான சிந்தனைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, நாம் திருடினால் தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நாம் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டால் தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஹலாலாக ஆக்கப்பட்ட கடமையாக இருக்கக்கூடிய செயல்களை செய்யவில்லையானால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். யார் சொன்னது? அல்லாஹ் நமக்கு கடமையாக ஒன்றை விதித்து விட்டானேயானால் அதற்கு கேள்வி கணக்கு உண்டு. உங்களுக்கு அல்லாஹ் மனைவியை கொடுத்தானா, பராமரிக்கவில்லையா? கேள்வி உண்டு. உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தானா, ஒழுங்காக வளர்க்கவில்லையா? கேள்வி உண்டு. அல்லாஹ் உங்களுக்கு அமானிதத்தை ஒப்படைத்தானா, கொடுத்தானா? அதற்கு கேள்வி உண்டு. பொருளாதாரம் ஊர்ல யாருக்கும் கொடுக்காமல் உங்களுக்கு செல்வந்தர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கினானா, உங்களுக்கு கேள்வி உண்டு. அதே போன்ற கேள்வி தொழுகை நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையை தொழுகவில்லையானால் கேள்வி உண்டு.
தொழுகை தொழுகாத நபர்களுக்கு தனியா அல்லாஹ் ஒரு நரகத்தை வைத்திருக்கிறான். யாருக்கு? தொழுகை தொழுகாத நபர்களுக்கு அல்லாஹ் தனி ஒரு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான். 74வது அத்தியாயம் எடுத்து புரட்டி படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலப்புறத்தார்கள் எல்லாம் சொர்க்கம் போன பிறகு வலப்புறத்தார்கள் இடதுபுறத்தாரை பார்த்து கேட்பார்களாம். வலதுபுறத்தார்னா அவர்களுக்கு ஏடுகள் வலதுகரத்தால் வழங்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளே போய்விடுவார்கள். அவர்கள் அனில் முஜ்ரிமூன், அவர்கள் பாவம் செய்த பாவிகளை பார்ப்பார்கள். பாவம் செய்த பாவிகளை நோக்கி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மா சலகக்கும் ஃபீ சகர், உங்களை சக்கர் என்னும் இந்த நரகத்தில் தள்ளியது எது? பாவிகளே, உங்களை இந்த நரகத்துல தள்ளியது எது? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை குறித்து கேட்கிறார்கள். அதுக்கு நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகக்கூடிய நபர்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இல்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். யார் அவர்கள்? ஷிர்க் வைத்தவர்களா? அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களை இணைத்து வழிபட்டவர்களா? அல்லது அல்லாஹ்வே இல்லை என்ற நார்த்திய கொள்கையில் உள்ளவர்களா? வேறு மதத்தை சார்ந்தவர்களா? கிடையாது. முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். நபிகளார் அவர்கள் தான் இறை தூதர் என்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகக்கூடிய நபர்களாக இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? யதார்த்தத்திலேயே அவங்க இணை வைக்கக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால் நாங்கள் அல்லாஹுவோடு சேர்த்து வேறு கடவுள்களை அழைத்திருந்தோம், ஆகையினால் நரகத்தில் வந்துட்டோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொன்னது அவர்கள் கிடையாது, அப்படி சொல்லல. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் தொழுகக்கூடிய நபர்களாக இல்லை என்ற வார்த்தையை சொல்கிறார்களே. ஆனால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமையாக்கிய இந்த தொழுகையை நாம் தொழுகவில்லையானால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீங்க யோசித்து பாருங்களேன், அவ்வளவு சிரமமா தொழுகைய தொழுவது? அவ்வளவு சிரமமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறேன். அந்த வணக்கம் எவ்வளவு நேரம்? இறைவனை தொழுவதற்கு 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் பள்ளிவாசலே கடை அல்லாஹ் சொன்னானா? 22 மணி நேரம் இல்ல பாதியா உடைச்சு ஒரு 12 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் பண்ண சொன்னானே. உலக ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ்வே கதி பள்ளிவாசலை கடன் அல்லாஹ் பேசினானே இல்லையே. ஃபஜ்ர் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம், லுகர் ஒரு 10 நிமிஷம், அசர் மகரிப் இஷான்னு அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் 10 நிமிஷம். நீங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு பார்த்தாலும் கூட 1 மணி நேரம் முழுதாக வராது. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளனாக இருக்கிறான் யோசித்து பாருங்க. படைத்ததனுடைய நோக்கமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்குண்டான வழியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்கள் நமக்கு வழிமொழிந்து காட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு நீ என்ன 10 நிமிஷம் ஒரு வக்துல நினைத்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தால் போதும், நீ உன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டாய். அதற்கு நமக்கு சோம்பேறித்தனமா? யோசிச்சு பாரு. ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்க முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகளார் அவர்கள் சக்கராத்து ஹாலுடைய அந்த வேலையை நெருங்குகின்ற பொழுதும் கூட தொழுகையை தொழுதார்கள். எப்படியெல்லாம் தொழுகையை தொழுதார்கள் தெரியுமா? நபிகளார் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய கூட்டமே யோசித்துக் கொள்ளுங்கள். நபிகளாருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது தெரியுமா? நம்முடைய தலைவருடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? நபிகளார் அவர்கள் மரண படுக்கையிலே படுத்து விட்டார்கள், எந்திரிக்க முடியாத சூழல். புகாரியிலே நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். இறை தூதர் எந்திரிக்க முடியாத ஒரு சூழல். 2 சகாபிய தோழர்களை சகாக்களை அழைக்கிறார்கள். அழைத்து, தோழர்களே அப்படின்னு 2 தோழர்களை அழைத்து,
2 தோழர்களுடைய தோல் புஜங்களிலுமே கையை போடுறாங்க. வலது பக்கம் ஒரு தோழர், இடது பக்கம் ஒரு தோழர், 2 பேரும் நிக்கிறாங்க. 2 தோழர்களுடைய மேனியிலும் வலது பக்கமா ஒரு கை, இடது பக்கமா ஒரு கை. 2 பேரும் 2 சஹாபிய தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். கை தாங்கலாக இல்ல, கையில நபிகளார் அவர்கள் தொங்கிக்கிட்டே போறாங்க. காலை எடுத்து வைப்பதற்கு உண்டான நிலை கூட நபிகளார் அவர்களுக்கு இல்லை. சஹாபிய தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? எங்களுடைய தோள்களில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கைகளை போட்டவர்களாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள். தஹுத்து ரிஜ்லாஹு ஃபில் அருள், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய 2 கால்களும் மதீனாவுடைய வீதிகளில கோடு போட்டுக் கொண்டு சென்றது. நாங்கள் தரத்தரன்னு ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு போனோம்னு சொல்றாங்க. தொங்கிக்கிட்டே போறாங்க. எப்படிப்பட்ட நிலை! 2 சஹாபாக்களுடைய தோல் புஜங்களில் கைகளை போட்டு நபிகளார் அவர்கள் நடப்பதற்கு கூட தெம்பு இல்லாத நிலையில் நபிகளார் அவர்கள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். எங்கு போனார்கள்? பள்ளிவாசலுக்காக போனார்கள். தோழர்களே, பள்ளிவாசலுக்காக போனார்கள். அல்லாஹ்வை தொழுக வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்காக போனார்கள். நம் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபிகளார் அவர்களுடைய நிலை, அவர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு அமலை நம்முடைய வாழ்க்கையில தொடைத்து எறிந்து விட்டோம். வாழ்க்கையில இல்ல, வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மா தொழுதால் போதும். அல்லாஹ் சொன்னான, ஜும்மா மட்டும் வந்துரு, ஜும்மா வந்து சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு ஏதோ பேசுகிறார்கள், கேட்டு விட்டு சென்று விடு. அல்லாஹ் சொன்னான, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களா? ஏன் இந்த நிலை? எப்படி ஜும்மா நம் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே வேளையில் தான் ஃபஜரும் கடமை, லுகரும் கடமை, அசரும் கடமை, மக்ரிபும் கடமை, இஷாவும் கடமை. ஆனால் இந்த கடமைகளை செய்யாமல் வீட்டில படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது? இன்றைய தினம் யோசித்து பாருங்களேன். ஜும்மா முடிச்சுட்டு அசர் தொழுகைக்கு வருவீங்களா? ஃபஜர் தொழுகையில இந்த கூட்டம் இங்க இருந்ததா? அசர் தொழுகை இந்த கூட்டம் இங்க இருக்குமா? இந்த தொழுகை எப்படி மேலாக சொல்லப்பட்டதோ அதே போன்றுதான் இந்த தொழுகைக்கு சலுகைகள் அதிகமாக சொல்லப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜு கடமை, ஆனால் உங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லையானால் கடமை கிடையாது. உங்களிடத்தில் உடல் தெம்பு இல்லையா, ஹஜ்ஜு கடமை இல்லை. ஜக்காத்து கடமை, பொருளாதாரம் இல்லை, உங்களுக்கு கடமை இல்லை. ஆனால் இந்த தொழுகை இருக்குத, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும், செல்வம் இருக்குதோ இல்லையோ, உங்களை நோய் பீடித்ததோ இல்லையோ, பயணத்தில் இருக்கிறீர்களோ இல்லையோ, அனைத்து நிலைகளிலுமே தொழுகை கடமை. எவ்வளவு சலுகைகள் தெரியுமா இந்த தொழுகைக்கு? மற்றதை எல்லாத்தையும் செய்ய வேணாம், அல்லாஹ் விட்டுட்டேன். ஹஜ்ஜுக்கு முடியலையா, செய்ய வேணாம். ஜக்காத்தை உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லையா, கொடுக்க வேணாம். ஆனால் தொழுகை மாத்திரம் எப்படி தெரியுமா? நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களா, பயணத்திலேயே தொழுவுங்கள். ஒட்டகத்துல போறீங்களா, ஒட்டகத்து மேலே நின்று தொழுவுங்க. நீங்க ட்ரெயின்ல போறீங்க, ட்ரெயின்ல தொழுவுங்க. எந்த வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே தொழுவுங்கள். அதுக்கு தொழுக வழி இல்லையா, ரோட்ல தொழுவுங்கள். இன்னும் சலுகைகளை நீங்கள் பார்க்கலாம். பயணத்திலே இருக்கிறீர்களா, லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளுங்கள். ஜம்மு கசர் பண்ணிக்க, சேர்த்து மட்டும் இல்ல குறைத்தும் தொழுது கொள்ளுங்கள். நாளை 2 ஆக்கிக்குங்க, ஆனா தொழுதுங்க. லுகரை அசரையும் சேர்த்து தொழுவுங்க, மகரிபு இஷாயும் சேர்த்து தொழுங்கள். மார்க்கம் அனுமதிக்கிறது. மழை காலமா, மழை நேரமா, வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள். பாங்கு மாற்றப்படுகிறது. சல்லூ ஃபீ புயூதிக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள். சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள். ஆனால் தொழுகை விட்டுவிடக் கூடாது. தொழுகை தொழுக வேண்டும். பாங்கையே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மாற்றி சொன்னார்கள். அந்த பாங்கல ஹய்யா அலஸ் ஸலா வராது. அந்த இடத்தில் நீங்கள் தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள். பள்ளிவாசலை நோக்கி அழைப்பதற்குண்டான வாசகத்தை நீக்கிவிட்டு சல்லூ ஃபீ புயூதிக்கும், நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு
சல்லு ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்ற செய்தியை நபிகளார் நம் சமூகத்திற்கு சொல்லி சென்றார்கள். எவ்வளவு சலுகை! 4 ஆக்கிக்க, 2 வக்த சேர்த்து தொழுதுக்க, பயணத்துல தொழுதுக்க. ஒரு நாள் உடல் சரி வரலையா, தயம்மம் செய்து தொழுதுகொள். தண்ணீரை தொட முடியலையா, தயமம் செய்து தொழுதுகொள். நின்று தொழுக முடியலையா, அமர்ந்தாயினும் தொழுக வேண்டும். அமர்ந்தும் தொழுகவில்லையா, படுத்தாயினும் தொழுக வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் நபிகளார் அவர்கள் மரண படுக்கையின் வரை தொழுகை நிலைநாட்டிய இந்த கூட்டத்தில் இருந்து வந்த நாம் தொழுகையை மறந்தவர்களாக இருக்கிறோம். தோழர்களே, நம்முடைய வீடுகளில் நம்முடைய கணவன்மார்களை எழுப்பி விடுங்கள். மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், கணவராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மனைவியை எழுப்பி விடுங்கள். சொல்றோம்ல, பெண்ணு தேடும் போது மாத்திரம், ஆணை தேடும் போது மாத்திரம் எப்படி தேடுவாரு? 5 வேளை தொழுகக்கூடிய ஆலிமாவாக வேண்டும், மார்க்கம் பேணக்கூடிய ஆலிமாவாக வேண்டும். திருமணம் முடிச்சுட்டு காலைல ஃபஜ்ர் தொழுதீங்களா கேட்கிறேன். இதெல்லாம் மார்க்கம் பேணணும், மார்க்கம் பேணணும்னு சொல்லி மார்க்கத்தின் அடிப்படையில நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்களே, மறாவது நாள் ஃபஜ்ருக்கு வந்த, மறாவது நாள் ஃபஜ்ருக்கு தொழுத தம்பதியர்கள் எத்தனை பேர்? திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன்மார்களை எழுப்பிவிட்ட மனைவிகள் எத்தனை பேர்? மனைவியை எழுப்பிவிட்ட கணவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை எழுப்பிவிட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களா? சிந்தனை வந்ததா? ஏன் இந்த நிலை? நபிகளார் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் பத்தாது. நபிகளார் அவர்கள் சொன்ன சொல்லை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் செய்த செயலை நம்முடைய வாழ்க்கையிலும் இணைத்து அதை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு மறுமையில் வெற்றி தரும். எவ்வளவு நீங்கள் கோடான கோடி தர்மங்களை, தான தர்மங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் சரி, ஏன் தொழுகிறேன் அல்லாஹ் கேட்பார். சில பேருடைய சிந்தனை எப்படி இருக்குது? நான் பல லட்சங்கள் கோடிகள் என்று பள்ளிவாசலுக்காக தான தர்மங்கள் செய்கிறேன், ஏழை மக்களுக்காக அநேகமான என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறேன், நான் அவர்களுடைய பசிகளை போர்க்கிறேன், நன்மைதான். ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டா ஏன் தொழுகலை அப்படின்னு அல்லாஹ் கேட்காம விட்டுருவானா? இதெல்லாம் இருக்கட்டும், இதற்குண்டான நன்மை எல்லாம் அல்லாஹ் தருவான். ஆனால் தொழுகைக்குண்டான கேள்வி தனியாக உண்டு. அந்த இடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்ப நீங்கள் நன்றாக நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஆழமாக நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுகின்ற பொழுது நான் சும்மா யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது பதில் தெரியவில்லையே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபரு குழியில கியாமத் நாள்ல யாருமே இல்லாத நிலையில் தனியாக அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்வோமே, அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை யோசித்தவர்களாக நம்முடைய நிலையை நாம் தான் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஆழமாக நாம் தான் விதைக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வாசகத்தை சொல்கிறான். சில மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆனால் இதா நாதைத்தும் இலஸ்ஸலா, சில மக்களை நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் அழைத்தீர்களே, ஆனால் இத்தஹதுஹா ஹுஸுவா, அதை அவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள். தொழுகைக்காக நீங்கள் வாருங்கள் என்று மக்களை நீங்கள் அழைத்தீர்களே, ஆனால் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். வலைபா, அதை விளையாட்டாக பார்ப்பார்கள். தாலிக பிஅன்னஹும் கௌமுன் லா யக்லூன், அந்த மக்கள் அறியாத விளங்காத கூட்டமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தகைய கூட்டமாக நாம் இருந்துவிடக் கூடாது. மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நாமும் தொழுது நம்முடைய குடும்பத்தார்களும் ஊரார்களும் தொழுகக்கூடிய ஒரு நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை இணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை, அந்த அருளினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்